வணக்கம். சென்னை மூலக்கடையிலேருந்து ஹதரத் தீன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கணும். அல்லாஹ் கிட்ட கண்டிப்பாக நான் இன்ஷால்லா வேண்டிக்கிறேன். எல்லாமே நல்லா இருக்கணும். அவங்க குழந்தைங்களோட நோய் நொடி இல்லாமல் பிள்ளைங்களோட சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி கடவுள்கிட்ட கண்டிப்பாக நான் வேண்டிக்கிறேன் இன்ஷால்லா. ஸோ இன்னையோட டாபிக் என்னன்னாக்கா, எனக்கு வந்து இந்த நிறைய கால்ஸ் வராங்க, பிளாக் மேஜிக் மாரி செஞ்சுருக்கிறாங்க. அந்த மாரி வந்துச்சுன்னா அதோட எஃபெக்ட் என்ன இருக்கும், எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஹதரத் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு தெரியல போல இருக்கு. ஒரு சிலருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சில பேருக்கு தெரியாமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பிளாக் மேஜிக் வந்து பண்ணிட்டாங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சிறதுக்கு நிறைய சிம்டம்ஸ் வரும். அதில் வந்து முதல் சிம்டம்ஸே வந்து நமக்கு வந்து தூக்கம் இருக்காது. நைட்டில் தூங்குனா தூக்கமே வராது. தூங்குனாக்கு அப்படியே மீஞ்ச டீப் ஸ்லீப்பிங் கிடைக்காது. சும்மா லைட்டாக அப்படி தூங்குற மாதிரி இருக்கும். அதுலேயே வந்து கெட்ட கெட்ட கனவாகவே வரும். எல்லாம் இந்த பொணது, சுடுகாடு, பொணம், இந்த பாம்பு, மாடு துரத்துறது, பாம்பு குத்துறது, தேல் பார்க்கறது, இந்த மாரி விஷ ஜந்துக்கள் பார்க்குற மாதிரியே தான் உங்களுக்கு எஃபெக்ட் தெரியும். இதெல்லாம் வந்து கம்பல்சரி சூனியத்தினால பாதிப்படுறதா இது. புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து கம்பல்சரி இது நம்மளுக்கு சூனியம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது மட்டும் கிடையாது, வருமானம் அடி வாங்கிடும். எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தாது. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, அவங்களுக்குள்ள சண்டை போட்டு பிரச்சனை வரும். எதுவுமே இருக்காது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை. வீட்டுக்குள்ள நோய்ஞ்சாலே வந்து சிடி 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 சிடினும் அந்த மாதிரி இருக்கும். உடம்பு நேரமும் வந்து ஒரு 10 பேர் ஏறி மிரிச்ச மாதிரி உடம்புல கை கால வலி இருந்தாலும் பயங்கரமா இருக்கும். முதுகு தண்டெல்லாம் வலிக்கும். காதில் ஏதோ சத்தம் பேசுற மாதிரி இருக்கும். தலைமுடி கொட்டும். கண் பார்வை கம்மியாகும். வருமானம் சுத்தமா இருக்காது. நல்லா பழகிறவங்க கூட விரோதியாயிடுவான். கூட இருந்துட்டே நமக்கு இருப்பான், நல்லா இருப்பான். அவனே நம்மளை பார்த்தா திரும்பி போயிடுவான். ஏன்னா என்ன, நம்ம மூஞ்சியே வந்து பேய் அடிச்ச மூல மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு கலை இருக்காது, வீட்டில் லட்சுமி கலாசாரம் இருக்காது. எந்நேரமும் நோய் நொடி, ஒரு வீட்டில் ஒரு கெட்ட ஸ்மெல்லு அது வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து பிளாக் மேஜிக், சூனியம் பாதிப்பு இருந்தால் தான் இந்த மாரி எஃபெக்ட் இருக்கும். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, வயிறு உபசமாக இருக்கும், அடி வயிற்றுல உப்புற மாதிரி இருக்கும், திருப்பி அதுவாக வைப்போம், அதுவாக குறையும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்துச்சுன்னா சூனியத்தினால தான் பாதிப்பு. நல்லா வாழ்கிற குடும்பத்தில் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். சரிங்களா? இந்த மாதிரி இருந்துச்சுனாலே இதெல்லாம் பிளாக் மேஜிக். என்கிட்ட கால் பண்ணிட்டு எனக்கு வந்து பிளாக் மேஜிக் இருக்கு, எடுக்கணும்னு வாங்க. என்னம்மா பிளாக் மேஜிக் இருக்கானே, என் கணவர் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அது வந்து பிளாக் மேஜிக் கிடையாதுமா, அவங்களை வர வைக்கிறதுக்காக வசியம். கணவன் மனைவி வசியம். வசியம் வேற, பிளாக் மேஜிக் வேற. நான் பண்றது பிளாக் மேஜிக் எப்பவுமே பண்ண மாட்டேன். நான் பண்றது ஒயிட் மேஜிக் தான். அதாவது என்னன்னா, பேய், பிசாசு, பில்லி, சூனியம் எதுவாக இருந்தாலும் அதை எடுத்து விடுறது நான் பண்ணுவேன். சரிங்களா? கணவன் மனைவி பிரியிறது, கணவன் மனைவி பிரிஞ்சுட்டாங்க, காதலகர் பிரிஞ்சுட்டாங்கன்னா இதெல்லாம் ஒன்னா சேர்க்கறதெல்லாம் வந்து அதெல்லாம் நான் பண்றேன். தொழில் சம்மந்தப்பட்டது, வியாபாரம் வைக்கல, வியாபாரம் ஆகல, இடத்த விற்கிறோம், வாங்கணும், இடம் வாங்கணும், கொள்ளணும், அந்த மாதிரி ஏதாவது நல்ல விஷயம் செய்யற மாதிரி தான் நான் பண்றேன். நான் பண்றது எல்லாமே நல்லது மட்டும் தான் பண்ணுவோம் இல்லையா, கெட்டது எதுவுமே பண்ண மாட்டேன். அது பிளாக் மேஜிக் நான் எக்காரம் செய்ய மாட்டேன். என்னுடைய வேலை ஃபுல்லா ஒயிட் மேஜிக் தான். சரிங்களா? அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையா இருந்ததுன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்ததுன்னா தாராளமா எனக்கு கால் பண்ணுங்க. அது எப்படியாப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் இன்ஷால்லா நான் எடுத்துடலாம். அது வந்து நம்ம பாய்கிட்ட சொல்லிட்டோமே, வந்து எடுத்துடலாம், வந்த உடனே நீங்க எடுத்த உடனே நீங்க இறக்கிட்டீங்களே, ஏன்னா உடனே போலி அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் கிடையாது. ஏன்னா நீங்க எத்தனை வருஷமா அதை கொலையை வளர்க்குற மாதிரி இருக்கோ அந்த மாதிரி வளர்த்து விட்டுருந்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பிரச்சனை எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடும். புரியுதுங்களா? அதாவது எப்படின்னாக்கா, ஒரு 2 வருஷம் 3 வருஷம்னா அது உடனே எடுத்துறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு அமாவாசை அந்த மாதிரிலாம் அது எடுத்துடலாம். ஆனா இதுவே வந்து வருஷம் கணக்கில் ஒரு 6 வருஷம் 8 வருஷம் நான் இருக்குதுங்க, 10 வருஷமா எனக்கு இந்த மாதிரி சூனியத்தினால பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் வந்து உடனே இறக்க முடியாது. நான் இறக்கி விட்டுட்டு ஒரு 9 அமாவாசை 7 அமாவாசைக்கு நீங்க தர்காவுக்கு போகணும் நான் சொல்லுவேன். சில வழிபாடெல்லாம் சொல்லுவேன். அதெல்லாம் நீங்க பண்ணாதான் படிப்படியா தான் குறையும். அதுல இருந்து அப்பதான் நம்ம ரிக்கவர் ஆக முடியும். நம்ம பாய்கிட்ட போனோமே, நான் பண்ணிட்டோமே, இறக்கிட்டாரு, அதெல்லாம் சிலை ஆயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம எதுவுமே நம்ப முடியாது. ஏன்னா சூனியம் வேற, வசியம் வேற. சூனியம் பண்றது சின்ன விஷயம் கிடையாது, பண்ணிடலாம். அதை இறக்குறது ரொம்ப பெரிய விஷயம். அதனால எவ்வளவு அவஸ்தை, பண கஷ்டம், மன கஷ்டம், சொந்தத்துல கெட்ட பேரு, பொண்ணு வாழ்ற இடத்துல எவ்வளவு பேர், கெட்ட பேரு, இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. தயவுசெய்து அந்த மாதிரி இருந்ததுன்னா தயவுசெய்து என்ன செக் பண்ணி பாருங்க. என்கிட்ட தான் வரணும்னு அவசியம் இல்லை. அதர் பர்சன் வெளியில யாராவது இருந்தாங்களா, அவங்கள நியர்பை பக்கத்துல யாரா இருந்தாங்கன்னா, ஒரு சாமியாரோ இல்லை எதனா இருந்தாங்களா, அவங்ககிட்ட போய் முதல்ல கன்சல்ட் பண்ணி உங்க பிரச்சனையை சொல்லுங்க. அவங்க எடுக்க முடிஞ்சா எடுப்பாங்க, இல்லை என்னால் இதெல்லாம் எடுக்க முடியாது, நீங்கள் வெளியில் போய் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக எனக்கு கால் பண்ணுங்க. நான் எடுக்கலைன்னா நானே திருப்பி உங்களுக்கு ரிட்டர்ன் கால் பண்ணி என்ன மெசேஜ் கேட்பேன். நீங்கள் கால் பண்ணுங்க. நான் எடுக்கலைன்னா நானே உங்களுக்கு திருப்பி பண்ணுவேன். எந்நேரமாக இருந்தாலும் சரி. சரிங்களா? எந்த விஷயமா இருந்தாலும் சரி, கணவன் மனைவி பிரச்சனை, காதலர்கள் பிரச்சனை, கணவன் கள்ள தொடர்பு இருந்தாலும் சரி,
உங்கள் பொண்ணு மனைவி காலில் தொடர்பு இருந்தாலும் சரி, பிரிஞ்சு போயிட்டு இருந்தாங்கன்னா ஒன்றா சேர்க்கறதுனா தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, பேய், பிசாசு, பில்லி, சூனியங்கி எதுவாக இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் நான் பண்ணித்தரேன். இன்ஷால்லா எதுவாக இருந்தாலும் கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.